ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு திறன்ஜோதி கிச்சன். நம்ம இப்போ ஒரு அருமையான சங்கரா மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மீன் ஒரு 3 பீஸ் போடுற அளவுக்கு பெரிய மீனுங்க. ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு, கொஞ்சம் போல் புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து வாணல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயிலே செஞ்சாலும் ரொம்ப நல்லது. ஸோ நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் இங்கே காஸ்ட்லி தாங்க. கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுமே நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌனில் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதோடு சேர்த்துற போகிறோங்க. இந்த ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனில் வரணுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து தக்காளி சீக்கிரமாக மேஷ் ஆகும். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் பொடிங்க, வீட்டில் அரைச்சது. இது வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடணும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதோடு சேர்த்துடலாம். குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தண்ணியை இப்போவே நம்ம ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே புளி ஒரு அரை கப்பு, ஏறக்குறைய 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்காங்க. அப்போ தான் வந்து மிளகாலாம் போட்டிருக்கிறது நல்லா கொதித்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அது கொதிக்கணுங்க. இந்த மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. எல்லா மீன்களுமே சத்துக்கள் உண்டு. ஸோ சங்கரா மீனில் அதிகமான சத்துக்கள் இருக்குங்க. அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சோடியம், துத்தநாகம், தாமிரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே போல் விட்டமின் B12, விட்டமின் A, Eலாம் இருக்குங்க. இப்போ நம்ம மீனை நம்ம சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம தலையை போட்டிருக்காங்க, 2 தலை, 2 உடல் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதித்த பிறகு நம்ம திருப்பி விட்டுறலாங்க. ஏன்னா பெரிய மீனுன்றதுனால நம்ம திருப்பி விடணுங்க. சின்ன மீனாக இருந்தால் நம்ம அப்படியே ஒரு உழட்டுனோம்னாலுமே போதும். இப்போ வந்து தலைலாம் வேகணும் அப்படின்றதுக்காக நாம் திருப்பி விடணுங்க. ஏன்னா குழம்பும் நான் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், நிறைய வைக்கல. ஸோ அதனால் இதை திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த தலையிலையும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குதுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. ஏன்னா மீன் வந்து பெரிய பெரிய தலை, பெரிய இதுன்றதுனால நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். மீனும் வந்து நல்லா வேகுங்க. சின்ன மீனெல்லாம் ஒரு 2-3 கொதியிலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் பெரிய மீன் போட சொல்ல அதுக்கேற்ற டைம் நம்ம விட்டோம்னா தான் அது நல்லா வேகுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சாச்சு. ஏறக்குறைய ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு இப்போ நம்ம பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த குழம்பு சாதத்துக்கு, இட்லிக்கு, இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. தோசைக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.